மல்லி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, நம்ம தேவசேனா மேடத்தோட பேத்திக்கு எந்த ஒரு ஆபத்தும் வரக்கூடாது. அதே சமயம் நம்ம விஜய எப்படியாச்சும் காப்பாத்திரணும். அப்படின்றவங்க மட்டும் மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா வரப்போற எபிசோட்ல நம்ம எதிர்பார்க்காத திருப்பமும் சுவாரஸ்யமா நடக்க போகுதுங்க. இந்த கதிரேசு இருந்துகிட்டு கடைசி நேரத்துல இப்படி ஒரு ஆப்பு வச்சுட்டு நம்ம விஜய் சாருக்கு வாதாட முடியாத மாதிரி இந்த தேவசேனாவை எடுத்துட்டு போவான்னு கொஞ்சம் கூட யாரும் எதிர்பார்க்கலைங்க. ஆனா இருக்கவே சரியான பதிலடி கொடுக்க தான் நம்ம அந்த ஒரு வீட்டில் நம்ம வெண்பா குட்டி. ஏன்னா நம்ம வெண்பா குட்டிக்கு இந்த அமுதம் இருக்கிற இடம் தெரிஞ்சிருச்சுங்க. இந்த அமுதா கதறி அழுந்துட்டு இருக்கா. நீ யாருன்னு எனக்கு தெரியாது, என்னை தயவு செஞ்சு இந்த கதவுக்கு திறந்து விடு, நான் என் பாட்டியம்மா கிட்ட போகணும் அப்படின்னு ரொம்பவே கண் கலங்கிட்டு ஒரு நிலைமையில நம்ம அமுதா நம்ம வெண்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போதாங்க நம்ம வெண்பாவுக்கு புரியுது, ஓ இந்த அமுதாவை வச்சு தான் டாடாவை வெளியே எடுத்துட்டு வர முடியாத மாதிரி கதிரேசன் தாத்தா பண்ணிட்டு இருக்காங்களா. கண்டிப்பாக உங்களை நான் எந்த இடத்துல சொல்லி காப்பாற்றணும்னு எனக்கு தெரியும், கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு நம்ம வெண்பா இருந்துக்கிட்டு டேரெக்டாக நம்ம மல்லிக்கு ஃபோன் பண்ணி மொத்தம் நடந்த உண்மை எல்லாத்தையுமே இன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. மல்லியம்மா இந்த ஒரு வீட்டில் அடைச்சி வச்சுருக்காங்க, அவங்க பேர் அமுதா, இவங்களை அடைச்சி வச்சுட்டு அங்கே ஏதோ பிளாக்மெயில் பண்ண போகிறாங்க அப்படின்ற உண்மை நம்ம வெண்பா கூட்டி நம்ம மல்லிக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த ஒரு விஷயத்தை கேட்டதும் நம்ம மல்லியும் கொஞ்சம் பதறி போயிட்டாங்க. ஆனால் நம்ம தேவசேனா மேடம் நினச்ச மாதிரி தாங்க இந்த ஒரு கேஸில் வாதாடாமல் வெளியே வந்துட்டாங்க. ரொம்பவே மனநிலை பாதிக்கப்பட்டுட்டு கண்டிப்பாக வரப்போகிற இயரிங்கில் நம்ம வெண்பா குட்டிக்கு சாதகமாக தாங்க இந்த ஒரு தீர்ப்பே வரப்போகுது. ஏன்னா எப்படியாச்சும் இந்த கதிரேசன் இந்த வாதாடக்கூடாது. இந்த ஒரு கேஸில் கண்டிப்பாக விஜய் ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கணும்னு ரொம்பவே பிடிவாதத்தனமாக இந்த ஒரு அமுதாவை கடத்திட்டு இப்படி ஒரு கேவலமான நிலைமையில் வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம வெண்பாவோட இந்த ஒரு சுயரூபத்தை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த கதிரேசன். ஏன்னா நம்ம மல்லிக்கு ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடச்சிடாதா, எப்படியாச்சும் விஜய் சார் குற்றவாளியில் நிரபராதி அப்படின்ற உண்மை தெரிய வரணும்னு ரொம்பவே பாடுபட்டுட்டு இருக்காங்க. இந்த ஒரு தருணத்தில் தாங்க நம்ம வெண்பா குட்டி சரியான சந்தர்ப்ப சூழ்நிலையில் நம்ம மல்லிக்கு ஃபோன் பண்ணி மொத்த இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம மல்லியை வாதாட போகிறாங்க. இங்கே பாருங்கள் மேடம், தேவசேனா மேடம் எதுக்கு இந்த கேஸில் வாதாடல தெரியுமா? இங்கே பாருங்கள், இந்த கதிரேசனும் இந்த நிசாமும் சேர்ந்துக்கிட்டு அவங்களுடைய பேத்தையே கடத்தி வச்சுட்டு இருக்குங்க. அதை பார்த்தீங்களன்னா என் வெண்பா குட்டி அந்த ஒரு வீட்டில் இருக்கா, அவள் தான் எனக்கு மொத்த உண்மையுமே சொல்லிட்டா அப்படின்னு எல்லா உண்மையுமே வீடியோ கால் பண்ணி இப்போ காமிக்க போகிறாங்க. கண்டிப்பாக வரப்போகிற இயரிங்கில் நம்ம விஜயை காப்பாற்ற முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேயர்களுக்கு. நம்ம விஜய் வரப்போகிற இயரிங்கில் கண்டிப்பாக எப்படியாச்சு இந்த ஒரு ஜெயிலேருந்து தப்பிச்சு வெளியே வரணும் அப்படின்றவங்க மட்டும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.